குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகார முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே சனி சுக்கிரன் இணைவு, ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கும்பராசிக்கு தற்போதைய சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பை குறைக்கும் விதமாக உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதி, ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாக வரும். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ராசி அதிபதி கூட அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல விஷயம். இப்போ அந்த குரு சுக்கிரன் நினைவு என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய ஜென்மச்சனியினுடைய பாதிப்பை கட்டாயம் குறைக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்காருங்க. ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் நீச்ச வக்ரமாக இருக்குது. அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமான உச்ச பலன் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே செவ்வாய் உச்ச பலத்தோட 6ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் பலம்தான். நிறைய நன்மைகள் உண்டு 6ஆம் இடத்து செவ்வாயால். ஓகே, ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தால் அவரே 5 கூடியவர் இல்லையா? தொழிற்ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு யோகம் செஞ்சுருக்கணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் போய் அமர்ந்திருக்கிறாருங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரியான கிரக நிலைகளில் தான் இந்த மாதமானது உங்களுக்கு துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5-8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையா சார்னா கட்டாய நன்மை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 5ஆம் அதிபதி 11 இருக்கிறது நல்லது. கூடவே அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கும்போது கஷ்டங்கள் முழுவதும் குறையுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அப்போ 4ஆம் தேதி இந்த புதனினுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. 4ஆம் தேதி புதன் தனுசு ராசியான 11ஆம் இடத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா 24ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கே தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருக்குது. அதன் பின்பு 24ஆம் தேதி அவர் அப்படியே பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு நகர்றாரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு புதன் நகரும்போது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குது. என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். மகரத்துக்குள்ளே சூரியன் வர்றது நல்லதா சார் அப்படின்னு கேட்டேன்னா, 12ஆம் இடத்துல சூரியன் வரைகிறது நல்லதான்னா, சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவை கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை தான் சொல்லுவது. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 21ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், வக்ரம் பெற்ற செவ்வாய் வக்ர பயிற்சியாக கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. இப்போது மிதுன ராசிக்குள்ளே வக்ர பயிற்சியாக வரக்கூடிய செவ்வாய் நன்மையை செய்யும். ஆனால் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான், கண்டிப்பாக நன்மை உண்டு அதில். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாத இறுதியில் சுக்கிரனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நடக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் பிப்ரவரியில் தான் தெரியும். அப்போ அதை பற்றி பிப்ரவரியில் நம்ம பார்த்துடுவோம். அப்போது ஆக மொத்தம் இங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஓகே, இப்போ ஒரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த கிரகங்கள் நகர்வுனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு மாறி நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். முதல்ல புதன் பகவான்
புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5-8க்கு அதிபதிங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அசிங்கம் அவமானது எல்லாத்தையும் தரக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடம். 5ஆம் இடம் அதை ஜெயிக்கக்கூடிய பாவம். சரிங்களா, ஆள் மனசில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தினால தன்னம்பிக்கையினால ஜெயிக்கக்கூடிய பாவம். ஸோ அப்படிப்பட்ட 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அஷ்டமாதிபதி 10ல் இருந்தாலும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், என்னென்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் அத்தனைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனாலும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். யாரெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்களோ, எல்லா கும்பராசிக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, ஆனால் இங்கே தான் வரன் இருக்குது, இதை பேசினா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும், ஒரு உறுதி வார்த்தைகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உண்டாகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியும். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் அது நடந்துடும், கண்டிப்பாக நடந்துடும். இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் தன்னுடைய பேரில் சொத்து, பத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழலும் உங்களுடைய குழந்தைகளின் அமைப்புகளுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி உங்களுடைய ராசி அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகள் சொத்து பத்து அவங்க பேரில் வாங்குவாங்க, இல்லைன்னா நீங்கள் அவங்க பேரில் வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லுது. கட்டாயம் நடக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ இந்த அமைப்புகள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிக்குள்ள சுக்கிரன் புதன் இணைவு, சுக்கிரன் சனி இணைவு, புதனாகப்பட்ட கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ரெண்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க, எப்படியெல்லாம் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே படிப்படியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த புதன் பகவான் செய்வார். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த 20 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான மன நெகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, சார் நான் கோடீஸ்வரன் ஆகும்னு நினச்சிருந்ததுனால முடியுமா? அப்படி கிடையாது. மனசு பீஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சரிங்களா, திருப்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் எப்பவுமே. ஆனால் திருப்தி அடைகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த திருப்தி அடைதல் அப்படிங்கிறது இந்த புதனுடைய நகர்வினால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறது. அதே போல் கிடைக்கக்கூடிய லாபங்களை எப்படி பயன்படுத்தலாம், என்ன பிளான் பண்ணால், என்ன விஷயத்தை செய்தோம்னா எப்படி நம்மளுக்கு பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதை தொட்டாலும் லாபமாகும், எதை தொட்டாலும் வெற்றி பெறும். அத்தனைக்கும் காரணம் உங்களோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றம் உண்டாகும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக செயல்படணும்னு நினைப்பீங்க, உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள்கிட்ட எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க. அப்படியே நம்ம வெளியில் போனாவே நம்ம மேலே ஒரு ஸ்மெல் வரணும், நம்மளை ஒரு மெஜஸ்டிக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டம் கொண்டு வந்துடும். என்னப்பா ஷர்ட் போடுறோம், என்னப்பா ஃபேன் போடுறோம், வெளியில் போனாவே நம்மளை பார்த்தாலே அப்படி ஒரு ரிச்சாக ஜம்முன்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்துடுது, வர வச்சிரும் இந்த காலகட்டம். ஸோ அது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாகவே பார்க்கப்படுது. இந்த அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, அதற்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, பாருங்கள், செய்கிற வேலைக்குண்டான லாபத்தை, அதுக்குண்டான சன்மானத்தை எதிர்பாருங்க. செய்கிற வேலையை விட்டு போட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் உழைப்பை தாண்டி அதற்கு மீள் நிறைய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்க்காம இருக்கணும், அதுதான் முக்கியம். அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். எதையும் ஆசைப்படலை, நடக்கிறது நடக்கணும், என்னோட கடமை நான் செய்கிறேன்னு இருந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது லாபத்தில் போய் முடியும். இதில் எந்த மாற்றுக்கிறது கடமில்லை. என்னைக்கோ தீர்க்க முடியாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஒரு தீர்வுக்கு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. உங்களை யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப கெத்தாக இருந்து காட்டிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருக்குது, நிலவியில் இருக்குது, அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்கவே மாட்டேது, கரெக்டான லாயர் கிடைக்கல, இல்லை தீர்ப்பு தள்ளி போயிட்டே இருக்குது, வயதாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அப்போ இங்கே லாயரை மாற்றுறது, இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் அந்த கேஸுக்கு உண்டான புது விஷயங்கள் கிடைக்கிறது, அதாவது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய புது விஷயங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டு இந்த காலகட்டம் தெரியும். யாராருக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம், பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் சார், அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கவே முடியல, அதுக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாமா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம், இன்னும் பணம் வந்து சேரல, லோனுக்காக ட்ரை பண்ணோம், லோன் கிடைக்கவே மாட்டேது, பெரிய லோன், சின்ன லோனும் கிடையாது, பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணோம், கிடைக்க மாட்டேது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யும்போது கட்டாயமாக அந்த லோன் கிடைக்கிறது, வரவேண்டிய பணம் வந்து சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க, இல்லை ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கும், இல்லை குழந்தைங்க விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு இல்லாமல் இருக்க முடியாமல் அங்கே கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு, குழந்தைகளை பார்க்குறதுக்கு, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, எப்படியாவது மீட் பண்ணுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போது இந்த புதன் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், அழுத்தங்கள், கஷ்டங்கள், நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, சரியா, நான் ஒரு சிம்பிளாக சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயஜாதகத்தை பொறுத்து நிறைய அழுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, இந்த புதன் 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மன ரீதியாக இருந்து வந்த அழுத்தங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு மனசு ரிலாக்ஸ் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ் உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள்னா கட்டாயமாக நான் சொல்வது நடந்தே தீரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 24ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போவும் இந்த 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆனால் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு செல்றதுனால குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரும். சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா கீழே விழுந்து கைகால் அடிபடுறது, இந்த மாதிரி சும்மா அந்த முட்டிக்கு கீழே தான் அடிபடும். ஸோ அதை பார்த்துக்கணும். இல்லைன்னா இஎன்டி பிரச்சனை வரும், அவ்வளோதான். அப்போ குழந்தைகளுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதை சொல்கிறது. அதே போல் ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை, பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இறங்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு. 24ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. எப்படி உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்குது, பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுதோ, அதே போல் 11ஆம் இடத்து சூரியன் பலம் பெற்ற சூரியன். அப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி ஆகப்பட்ட கிரகம், உங்களுடைய வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலமாக இருக்குது. அப்போது நம்ம அவங்கக்கிட்ட பெருசாக இது பண்ணிக்கிட முடியாது. இதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலும் சனியினுடைய பார்வையில் தான் அந்த சூரியன் இருந்தது. இப்போ சனி பார்வை நீங்கி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ முதல் 14 நாட்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போக வேண்டும் கணவன் மனைவி உறவில் அப்படிங்கிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அதில் பிரச்சனை இல்லை. முதல் 14 நாட்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசணும்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அதே போல் 7ஆம் அதிபதி 11 இருக்குது அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையின் மீது தேவையில்லாத சந்தேகம் வரும். எங்காச்சும் பேசுகிறாங்களா, பிடிக்கிறாங்களா, அப்படியான்ட்டு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்து போகும். ஸோ அதை வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு அமைப்பில் தான் பார்க்கணுமே தவிர அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் அந்த உறவில். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தேவையற்ற அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் சுப செலவுகளாக அந்த மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது உங்கள் துணைக்கு என்ன தேவையோ திருப்தி, அவங்ககிட்ட கையில் காசு இருந்தால் திருப்தி அதை வாங்கி கொடுங்க. வெளியில் கோயில் உலகங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து திருப்தியான செலவுகளாக மாறிடும். இல்லைன்னா அனாவசியமாக அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அப்போது அந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் செலவுகளை செய்கிறதுக்கு தயாராகிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்ததாக சுக்கிரன் சனியோட சேர்ந்து நிற்கிறாரு. இப்போ வீடு, வண்டி வாகனம், சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையினுடைய ஆதரவும் தாயாரினுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை, தாய், நீங்கள் உங்கள் 3 பேர்த்துக்குள்ளே நல்ல ஒற்றுமை உருவாகக்கூடிய உண்டான ஒரு சூழலை சொல்லுது. இந்த தடவை இதுக்கு முன்னாடி எவ்வளோ வழுக்காக இருந்தீங்களோ அதை விட நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறுறதுக்கு உண்டான ஒரு
ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததாக செவ்வாய் 21ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 21ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அது கொடுத்தே தீரும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை எதிர்க்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனோதைரியத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொடுத்துரும். இந்த மாற்றம் இல்லை. கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னுடைய 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும். அப்போது அங்கே ஆல்ரெடி சனி இருக்குது. அப்படிங்கும்போது போராட்ட குணங்கள் இருக்குது. எதைனாலும் ஜெயிச்சுக்கணுங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. 21ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகுது. அப்போது செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகும்போது எகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது, குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபம் போடுங்க. கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.